அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட சங்ககால குடிமக்கள் அப்படின்னு சொல்லி, தமிழ் குடிமக்கள் இல்லை, சங்ககால குடிமக்கள் இலக்கியத்தில் எந்தெந்த இடத்தெல்லாம் அந்த மக்கள் பேசப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம பட்டியலிட்டு சொல்லியிருந்தோம். அதில் 4 வகை திணை, 5 திணை கிடையாது, 4 வகை திணை மக்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி, திணை இல்லாமல் 4 திணையிலையும் இருக்கக்கூடிய மக்களாகவும் யார் யார் வர்றாங்கன்ற விஷயத்த தெள்ள தெளிவாக நிறுத்தி போட்டிருந்தோம். இதை போட்டதுலேருந்து எல்லா கம்யூனிட்டியும் கிடையாது, சில குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் சமுதாயம் இல்லையா, எங்கள் ஜாதி இல்லையா, எங்கள் ஜாதிலாம் இல்லையா, நாங்கள் தானே அதை கண்டுபிடிச்சோம், நாங்கள் தானே இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனை நான் படிக்கலாம் தான் பார்த்தேன், பட் ஆதாரபூர்வமாக இந்த பாடல் இருக்குங்க, சங்க இலக்கியத்தில் இந்த பாடல் இருக்குங்க, நீங்கள் ஏன் தவிர்த்து போனீங்க, இந்த குடியில் இருந்தக்காக இந்த குடியை தவிர்த்துட்டு ஏன் பேசுனீங்க, நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவார்ந்த மாதிரி கேள்வி பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால தான் அதை கடந்துட்டு போகிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற எந்த யூடியூபராவது கொடுக்குறாங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் நான் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கிறேன்னு சொல்லி யார் பண்ணுறாங்க சொல்லுங்கள். நீங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கேட்குற கேள்வியை 8 வரியில் கேளுங்க. அதில் தெளிவாக இந்த இடத்துல இந்த இதை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டைமை மென்ஷன் பண்ணி இந்த பாடல் இப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க பாருங்கள். ஏன்னா இது மிக முக்கிய, நமக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது, எல்லாருக்கும் இது அக்கௌண்டபிள் இருக்குது. நம்ம யாரும் டச் பண்ணாத ஒரு டாப்பிக்கை டச் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய குடியை உயர்த்தி பேசுவதற்காகவும் மொழியை உயர்த்தி பேசுவதற்காகவும் நிறைய இடத்துல சில புனைவுகளும் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன உண்மைத்தன்மை இருக்குதோ, எது ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும் நம்ம பேசணும்னு சொல்லி தான் இந்த டாப்பிக்கே நம்ம எடுத்துருக்கோம் கையில். அதில் தயவு செய்து அவங்கவுங்களோட சாதியோட வன்மத்தை இதில் கக்க வேணாம். உங்களுடைய சாதியை உயர்வை கூட பேசுங்க, மற்ற சாதியோட வன்மத்தை இதை தயவு செய்து கக்க வேணாம். இதில் ஏன் அந்த சமுதாயம் இல்லைன்றதுக்கு ஏன்ட்ட கேள்வி கேட்க வேண்டாம். நீங்கள் போய் தொல்காப்பியர்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் போய் மாங்குடி கிளார்கிட்ட போய் கேளுங்க, இளவேணிகிட்ட போய் கேளுங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏன் அவையார்கிட்ட போய் கேளுங்க, ஏன் இவங்களை பற்றின பாடல் இல்லைன்னு சொல்லி. அவங்க கொடுத்த பாடல்களோட தொகுப்பை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நம்ம திணை மக்கள் தொழில் அதே மாதிரி இவங்க எல்லாருமே போர் செய்யலையா, ஏன் இவங்க மட்டும் தான் போர் செஞ்சவங்களா, ஏன் இவங்க மட்டும் தான் போர்க்குடியா, எல்லாருமே சண்டை போட்டாங்க அப்படின்ட்டு ஏன் அந்த மாதிரி மனநிலை போகிறீங்க? ஏன் அந்த மாதிரி மனநிலை போகிறீங்க? உழவு தொழில் இன்றி அவங்க வேற தொழிலே இல்லை, செஞ்சதே இல்லைன்னு சொல்லி குறிப்புகள் இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு பரதவ தலைவனை பார்த்தீங்கன்னா எத்தனையோ வேலூர் மன்னெல்லாம் சேர்ந்து கொண்டிருக்காங்க. ஏன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற குறவர் தலைவரையும் பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே நான் தான் சேரேன், நான் தான் சோழன், நான் தான் பாண்டியன், நான் தான் பல்லவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேல்கம்பியும் அருவாளையும் தூக்கி நிற்கிறதா குறியா இருக்கீங்களே தவிர, உங்களோட உண்மையான குடி வரலாறு என்ன? தமிழ் மக்களுக்கு ஒரு அடிப்படையான இந்த இலக்கியத்தை படிச்சினாலே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அவன் வேலையை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் நல்லா வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு உண்டான வேலையை பார்த்து செல்வ செழிப்போட இந்த ரிச்சஸ்ட் கண்ட்ரியா வாழ்ந்திருக்காங்க. அவன் வேலையை பார்த்துட்டு யார் வேலையும் குறை சொல்லாங்க. ஆனால் இப்போ தான் நீ அப்படி நீ இப்படி ஃபேஸ்புக்கை திறந்தா போதும், ட்விட்டருக்கு போனால் போதும், பாண்டியரும் டிராபிக்கை வச்சு சீமான் கொளுத்தி போட்ட வெடி, சீமானுடைய குழந்தைகள் கல்யாண சுந்தரம் செந்தில் இதுக்கு போட்டு இந்த வெடித்து செதறி இன்னைக்கு அது எங்கே எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் நிற்குதுன்றத ட்விட்டரில் எதுவுமே பாருங்கள். ஆக தயவுசெய்து, ஓகே அவங்க டாபிக் வேணாம், தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் நான் நாளைக்கு கண்டிப்பாக படிக்கிறேன். உங்களுக்கு நான் டவுட்டை மட்டும் தெள்ள தெளிவாக கேளுங்க. தயவுசெய்து தெள்ள தெளிவாக கேளுங்க, வன்மத்தை கக்காதீங்க. அப்படி வன்மத்தை கக்கிறா இருந்தாலும் ஆதாரத்தோடையாவது கக்குங்க. நீ இப்படிலாம் வாழ்ந்துக்கேடான்னு சொல்லி யாரையாவது சொல்லணும்னா ஆதாரத்தோட கக்குங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் குறிஞ்சி திணை. இந்த குறிஞ்சி திணையில் இருக்கிற குறவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறவர் மக்கள் நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னா, குறவர்கள் இன்றைக்கும் குறவர் என்ற பெயர்லேயே ஒரு எழுத்து கூட மாறாமல் அதே பேரில் இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. த ரிச்சஸ்ட் பீப்புள்ன்றத விட அப்படி கூட நம்ம சொல்ல வேண்டாம், தன்னிறைவு அடைந்த ஒரு சமுதாயமாக தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வாழ்ந்துருக்காங்க. 2000 வருஷம் சொல்ல முடியாது, 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னிறைவு அடைந்த சமுதாயம். தன்னிறைவு அடைந்த சமுதாயம்னா என்ன? உணவு பூர்த்தி ஆகிறது. ஃபர்ஸ்ட் ஒரு தன்னிறைவு அடைவுனா ஒரு நாட்டில் உணவு பூர்த்தி ஆகணும். அந்த மக்களுக்கு பசி பட்டினி இல்லாமல் உணவு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா, உணவு உற்பத்தி பண்ண தெரிஞ்சிச்சுன்னா, உற்பத்தி பண்ண உணவை அதை காவல் காத்து அதை எடுத்து வர முடிந்ததுனால்
அவங்க முழுமையாக தன்னிறைவு அடைந்த மக்கள். அவங்க தான் அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலியாக வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி உணவுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அந்த மாதிரி இருந்த டயத்தில் குறவர் மக்கள் அன்றைக்கு தன்னிறைவு அடைந்த சமுதாயமாக இருந்திருக்காங்க. அதுவும் அவங்களுடைய என்ன சொல்றது, வாழ்ந்திருக்காண்ட மனுஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு உண்டான பாடல் வழிலாம் இருக்கு. அதே மாதிரி இவங்க ட்ரைபல் லீடர்லாம் இருந்திருக்காங்க. பெரிய பேரரசு சேரர் மாதிரியோ பாண்டியர் மாதிரியோ பல்லவர் மாதிரியோ சோழர் மாதிரியோ தொண்டைமான்கள் மாதிரியோ அப்படிலாம் இல்லாமல் இவங்களுக்கு உண்டான ட்ரைபல் லீடர் இருந்திருக்காங்க. அந்த குறவருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரைபல் லீடர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது, அவங்களுடைய ட்ரைபலுக்கு உண்டான தலைவனாக ஒருத்தர் இருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூலிங் பண்ணியிருக்காப்புல. அந்த குறவர்களையும் அந்த குறவர் இன பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்காப்புல. ஸோ இவங்களுடைய தொழில், இவங்களுடைய நிலம் வந்து எந்த நிலம்னா மலையும் மலை சார்ந்த இடமும். மலையில தான் வந்து முழுக்க இந்த மக்கள் இருப்பாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே பிளாட்டன் சமவெளியில் வந்துட்டாங்க. அதனால தான் என்னமோ தெரியல, இங்கே இருக்க மக்களுக்கு அந்த மக்களுடைய வாழ்வியலும் அந்த மக்களுடைய வரலாறையும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற அளவுக்கு பெருசாக கிடையாது. இருக்க இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு உண்டான மரியாதை இருக்குன்றது தான் வந்து அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் குறவர் மக்களுக்கு தான். இவங்க காட்டில் வந்து முழுக்க காடுன்ற பாருங்க, முழுக்க மலைப்பகுதியை மட்டுமே வந்து நம்பி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. இவங்களுக்கு உண்டான தொழில், பிரதான தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேன் எடுத்தல், கிழங்கு எடுத்தல், அதே மாதிரி திணை, வரகு. இதை வந்து காட்டை கொஞ்சம் எரித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை உருவாக்கி அதில் வந்து பயிர் செய்கிறது, இதையும் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெல்லும் இங்கே பயிரிடப்பட்டுள்ளது. நெல் என்னங்க, நெல் வந்து மருதத்திலே தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமான வாதத்துக்கு வந்து தயவுசெய்து மக்கள் வந்து போக வேண்டாம். நெல் என்பது மலையிலையும் இங்கே குறிஞ்சி திணையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிரிட்டு அறுவடை செய்யப்பட்டு அதனை வந்து தானிய கிடங்கில் வைத்து அதை ஒரு மலைநாடன் வந்து திருடி சென்றது, கவர்ந்து சென்றதுக்கு உண்டான பாடல்லாம் இருக்கு. ஆக நெல்லும் வந்து பயிரிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த திணைக்கானத்தை வந்து அந்த திணை வந்து போட்ட இடத்த வந்து காவல்லாம் காத்திருக்காங்க, குறமகள் வந்து காவல் காத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து தங்களை வந்து உன்னையோட வந்து நான் வந்து பெருமை, நீ பண்ணுற தொழிலோட நான் இந்த தொழில் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை வந்து உயர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதுக்குண்டான பாடலையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களோட ட்ரைபல் லீடர் வந்து ஒருத்தர் இருந்திருக்காப்புல. அந்த ட்ரைபல் லீடரை வந்து ஒரே நிமிஷம், அந்த ட்ரைபல் லீடரை வந்து பழையன்னு சொல்லி வந்து ஒரு சோழ மன்னர் ஒருத்தர் இருந்தாப்புல. ஒரு விஷயம் இன்னொரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். நான் எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 செகண்டுக்கு 30 செகண்ட் வரைக்கும் கட் பண்ணி போகிறது கிடையாது. நம்மளோட வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் தான், அப்படியே டேரெக்டாக போயிட்டுருக்கேன். சில டயத்தில் வந்து ஏதாவது ஃபோன் கால்ஸ் வந்தாலோ இல்லை வந்து வெளியே சத்தங்கள் கேட்டால் மட்டும்தான் கட் பண்ணியிருப்பேன். அதனால் பாடல்கள் வந்து நான் பாடுறப்போ வந்து ஏதாவது பிழைகள் இருந்தாலும் வந்து மன்னிக்கவும், பிழைகள் இருந்தால் திருத்தி கொள்கிறேன். நீங்களும் திருத்தம் இருந்தால் வந்து அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட ட்ரைபல் லீடர் இருந்தான்னு சொல்கிறீங்களே, ட்ரைபல் லீடர் இருந்தான்றதுக்கு உண்டான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சங்க இலக்கியத்தில் நமக்கு ஒரு பாடல் இருக்குது. என்னதுன்னா, ஒருவினை கலிய நன்னன் ஏற்றை நறும்பூன் அத்தி துன்னருங் கடுந்திரல் கங்கன் கட்டி பொன் அணி வல்வில் புன்துறை என்று ஆங்கு அன்று அவர் குளிய அலப்பு அருங்கட்டூர் பருந்துபட பண்ணி பழையன் பட்டென கண்டது நோனான் ஆகத்தின் தேர்கணையன் அகப்படக்குழுமம் தந்த பிணையல் கன்னி பெரும்பூன் சென்னி அலும்பில் அன்ன அரா யானர் தன்குட வாயில்னு சொல்லி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஷன் இருக்குது. இது என்னன்னா வந்து பழையன் என்ற ஒரு சோழ மன்னன் வந்து ஒருத்தர் இருக்காப்புல. அவர் என்ன பண்ணுறாரு, சோழரில் வந்து சோழ மன்னன் சொல்ல முடியாது, சோழரில் வந்து ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காப்புல. அவர் சோழருடைய சிற்றரசராக அவருடைய ரிலேட்டிவ் வந்து ஒருத்தர் இருக்காப்புல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நன்னன் மீதும், நன்னன் யாரும் எல்லாருக்குமே தெரியும், நன்னனுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த காலத்திலேயே இங்கே ஏற்றைன்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காப்புல. அவர் யாருன்னா வந்து இந்த குறவர் மக்களுடைய ட்ரைபல் சீஃபாக இருந்திருக்காப்புல, ஏற்றை. அடுத்து அத்தின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு ட்ரைபல் லீடர். அடுத்து கங்கன், கட்டி, புன்துறை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சேரனின் தலைவர்களை வந்து வீழ்த்தி போர் செய்து இறுதியில் தானும் இறந்து பட்டனன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழையன் சோழன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. அவர் தான் அவங்களை வந்து ஃபைட் பண்ண வராங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டுறாங்க. யார? பழையனை வந்து கொன்றாங்க. பழையனை கொண்டதுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, திருப்பி வந்து சோழ மன்னன் வந்து என்ன பண்றாங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொன்றாப்புல. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொன்றாப்புல.
அதில் வந்து இந்த நம்ம குறவரோட ட்ரைபல் சீஃபாக இருந்த ஏற்றையும் வந்து பார்த்தா இறந்து போகிறாப்புல. அதை வந்து குறவர் மகன் சொல்லி வந்து, அதாவது குறவர் மகன் சொல்லியே வந்து ஏற்றையை வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ட்ரைபல் லீடராக வந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரைபரை ஆட்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கே வந்து ஒரு தலைவர் இருந்திருக்காங்க. வேறு எதுவும் தலைவர் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு தலைவர்கள் யாரும் இருந்த மாதிரி நம்மள்கிட்ட குறிப்புகள் எதுவும் கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு ட்ரைபல் சீஃப் வந்து இருந்திருக்காங்க. அப்போ அந்த ட்ரைபல் சீஃப் இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு எல்லாமே இருந்துதான் ஒரு சின்ன அரச உருவாக்கம் வந்து அங்கே குறிஞ்சிலே இருந்துக்குன்றதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதே மாதிரி வந்து உயிர் பலியும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது மழை வேண்டி மாரியை வந்து அங்கேயே வணங்கியிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மருது நிலத்தில் வந்து மாரியை வந்து பிரதான தெய்வமாக வந்து வழிபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மாரி என்பது வந்து மழையை கொடுக்கின்ற ஒரு தெய்வம். அந்த தெய்வமானது வந்து யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னா எல்லா திணையிலும் தேவைப்படும். இந்த திணை அந்த திணை கிடையாது, எல்லா திணையிலையும் வந்து மழை தேவைப்படும். மழை சில டயத்தில் தேவைப்படாம கூட இருக்கும். ஸோ மழையை வேண்டி வந்து இவங்க உயிர் பலியும் கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெளிவாகவே இருக்குது. அது என்ன பாடல்னா, இது வந்து பெருந்திணையில் வந்து பாடப்பட்டிருக்கு. மலைவான் கொள்க என உயிர் பலி தூவை மாரியான்று மலைமேக்கு உயிர்க என கடவுள் பேணிய குறவர் மாக்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே இருக்கு. அப்போ மலையை நேர்ந்துக்கிட்டு அந்த பலி கொடுக்குற வழக்கம் வந்து இருக்கு. என்னங்க பலி கொடுத்தாங்க அப்படின்னா, காட்டு விலங்குகள் வந்து எது கிடைச்சாலும் பலி கொடுப்பாங்க. அது இந்த உயிரினத்தை தான் பலி கொடுத்தாங்கன்னு சொல்லி வந்து நமக்கு எந்த குறிப்புகளும் கிடையாது. குறவர் மக்கள் வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தெய்வங்களுக்கு நம்ம நிறைய இடத்த பார்க்கலாம். புதுக்கோட்டை பக்கத்துலாம் பார்க்கலாம். அந்த பலியிடுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சடங்குலாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மழையை வேண்டி, ஏன்னா அந்த இடத்துலையும் மழை இல்லைன்னா வந்து விலங்குகள் வந்து அந்த மலைப்பகுதியை விட்டு வேறு இடத்துக்கு நகர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவங்க விவசாயம் உழுதுண்டு வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த விவசாயத்துக்கு வந்து தண்ணி தேவைப்படும். ஸோ தண்ணி தேவைப்படுறப்ப வந்து அந்த மலையை வேண்டி உயிர் பலி கொடுத்தும் இந்த குறவர் மக்கள் வந்து அந்த டயத்தில் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து இந்த குறவர் இன பெண்கள், இப்போ நம்ம மற்ற எல்லா திணையிலுமே வந்து அந்தந்த குறவரை பற்றி மட்டும் எல்லா இடத்தையும் பேசுவாங்க. ஆனால் குறவர்களுடைய பெண்கள், அதே மாதிரி வந்து ஆயருடைய பெண்கள், அவங்களும் தங்களுடைய நாங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கோன்னு தெரியுமா, நாங்கள் எதை எங்களை எளிதாக வந்து நினச்சிக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் தங்களை பற்றி வந்து இந்த பாடலாம் பாடியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து தொல்கபிலர் திணை வந்து குறிஞ்சி திணையிலேருந்து என்ன பாடுறாருன்னா, கோடு துவையாய் கோல்வாய் நாயோடு காடு தேர் நசைய வயமான் வேக்கும் வயவர் மகளிர் அன்றியாயின் குறவர் மகளிரும் குன்று கேடி கொடிச்சியேம் சேனோன் இழைத்த நெடுங்கால் கழுதில் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது வயவர்னு சொல்லி வந்து நான் ஏற்கனவே நம்ம அறிமுகத்தில் சொல்லியிருப்பேன். வயவர்னு சொல்லி வந்து ஒரு குடியிருந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்தல், கைப்பற்றுதல், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வாரியர் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறவர் மகள் என்ன சொல்கிறாருன்னா, வயநாயோடு, அதாவது வந்து இந்த வேட்டை நாய்களோடு கொடிய விலங்குகளை வந்து வேட்டையாடும் வயவர் நாய் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா திணையை வந்து விதைத்து அதனை காவல் காக்கின்ற அந்த கொடிச்சி நான் அந்த குறவர் மகள் அப்படின்னு சொல்லி வந்து இந்த அம்மா வந்து பாடுறாங்க. அதாவது காவலுக்கு வந்து யார் போயிருக்காங்கன்னா குறத்தி மக்கள் வந்து போயிருக்காங்க. இன்னைக்கு இந்த குறத்தி ஆட்டமே வந்து அதெல்லாம் கேட்குறப்ப உண்மையில மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்கன்னா வந்து பாருங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து சொல்கிறாங்க, வயவரை வந்து சொல்கிறாங்க, உன்னை மாதிரி வந்து நான் அந்த வயவர் பார்த்துருக்கீங்களா, வேட்டை நாய், கொடிய வேட்டை நாயை வச்சுக்கிட்டு வந்து கொடிய விலங்குகள்லாம் போயிட்டு வந்து சண்டை போட்டு வேட்டையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் கிடையாதுங்க. நாங்கள் வந்து திணையை விதைச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா காவல் காக்கிற நாங்கள் குடியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி வந்து குறமகள் வந்து பாடுறாங்க. இப்போ அதே மாதிரி இவங்க வேட்டையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அதுவும்
ரசித்து வந்து பார்த்தா இருந்துக்காங்கன்ற மாதிரி தான் வந்து பாடல் நம்மளுக்கு வந்து எடுத்துரைக்குது. அகநானூறு 182 பாடலில் வேங்கை மலரை சூடி மூங்கிலான வில்லை ஏந்தி இனிய பலாச்சுவை தேனுடன் கலந்த சேர்ந்த கல்லை உண்டு விலங்குகளை துரத்த முள்ளம்பன்றியை வேட்டையாடினான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலானது வந்து நம்ம பாடலை படிக்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும். தீம்பல, அதாவது பூங்கன் வேங்கை பொன்னினர் மிளைந்து வாங்க அமை நோன் சிலை எருந்தத்து இறுகி தீம்பல பலவின் சுளைவில தேரல் வீலை அம்பின் இளையரோடு மாந்தி ஓட்டு இயல் பிழையா வயனாய் பிற்பட வேட்டம் போகிய குறவன் காட்டாக் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பாடான பாடுது. அதை நான் வந்து எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நான் வேங்கை மலரை வந்து சூடி வேங்கை மலரை வந்து அவர் சூடிக்கிடுவாங்க. யார்? ஒரு குறவர் வந்து வேங்கை மலரை சூடிக்கிட்டு மூங்கிலான வில்லை, மூங்கிலே வந்து வில்லை செஞ்சு இனிய பலாச்சுவை, பலாப்பழம் இருக்குல்ல, பலாப்பழத்தை வந்து தேனோடு சேர்ந்து வச்சு அதன் மூலமாக ஒரு கல்லை வந்து தயாரிப்பாங்களாம். எக்ஸாக்ட்லி லிக்யூர். அதன் மூலமாக வந்து ஒரு கல்லை உருவாக்கி, அந்த காலகட்டத்தில் வந்து கல் தான் எல்லாத்துக்கும் பேர், சாராயம் அப்படின்னு மாதிரி கிடையாது, கல் மாதிரி தான் வரும். ஸோ அது மூலமாக வந்து ஒரு கல்லை உருவாக்கி அந்த கல்லை வந்து குடிச்சிட்டு வேட்டைக்கு போய் வந்து முள்ளம்பன்றி இந்த மாதிரி வந்து வேட்டைக்கு வந்து போவார் அப்படின்றது. ஒரு வேட்டைக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து இருந்துக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ வேட்டையை பற்றினா பாடக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். அடுத்து நம்ம கடைசியாக சொல்லியிருந்தில்ல, குறவர்கள் வந்து அங்கே நெல்லை வந்து வச்சுருந்துருக்காங்க, நெல் வந்து விதைச்சிருக்காங்க, விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பாடல் வரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து கவர்ந்து செஞ்சுருக்காங்க ஒரு மலைநாடன். மலைநாடன் என்பது வந்து அங்கே இருக்கிற ஒரு மலையை வச்சு ஆட்சி செய்துக்கின்ற அங்கே ஒரு ட்ரைபல். அவங்களும் கிட்டத்தட்ட நம்ம வயவர், இளையர், மலவர் மாதிரி தான் வந்து அவங்களும் ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு வாரிய ட்ரைபாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு மலை கையில் இருக்குது, அவனுக்கு உண்டான தேன் கிடைக்கும், வேட்டையாடும், எல்லாமே கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து அவன் கவர்தலுக்கு தான் போகிறான். எப்போ வந்து அவன் கவர்தலுக்கும் கைப்பற்றுதலுக்கும் போகிறானாலே அவன் வந்து உற்பத்தியில் இருக்கவே மாட்டாங்க. உற்பத்தி பண்ணாத ஒரு குடிமக்கள் தான் வந்து அந்த வாரிய ட்ரைபாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதுக்குண்டான பாடல் ஒன்று இருக்குது, அந்த பாடலை பாருங்க. சிறுகட் பன்றி பெருஞ்சின ஒருத்தல் துருகல் அடுக்கத்து வில்லோர் மாற்றி ஐவனும் கவரும் குன்ற நாடன் வண்டுபடு கூந்தலை பேணி பண்பில சொல்லும் தேர்தல் செத்தே. அதாவது குறவர்களுடைய காவலையும் மீறி அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த நெல்லை வந்து கவர்ந்து செல்கிறான் மலைநாடன் அப்படின்ற பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் மூலமாக வந்து நமக்கு 2 விஷயம் வந்து 3 விஷயம் புலப்படுது. ஒன்று, குறவர்கள் தங்களுக்கு உண்டான நிலங்களை பாதுகாப்பதும் தங்களுக்கு உண்டான தானியங்களை பாதுகாப்பதும் குறவர் என பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. 2வது, அவர்கள் நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா சேமித்து வச்சுருந்துருக்காங்க. நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேமித்து வச்சுருக்க முடியும்? அவங்க விவசாயம் பண்ண மாதிரி நீங்கள் பாடல் எது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் பண்ணாமல் நெல்லை போய் இவங்க மருதத்திணையில் வாங்கிட்டு வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான அவசியம் என்னவா இருக்கும்? ஆக எப்படி வந்து திணை வரகு வந்து இவங்க விதைச்சி வந்து பண்ணியிருக்காங்களோ அது போல தான் வந்து நெல்லையும் வந்து இவங்க விதைச்சு அந்த இடத்துல வந்து விவசாயமும் வந்து பண்ணியிருக்காங்க. உழு தொழிலும் வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்றதான் யதார்த்தமான விஷயம். அதை என்ன பண்ணுறாங்கன்னா மலைநாடன் என்றது வந்து அவங்களுக்குன்னு சொல்லி வந்து ஒரு தனியாக வந்து ஒரு மலை பிரதேசம் இருக்குது. அதில் வந்து ஆட்சி செய்கின்ற அவர் ஒரு சீஃப்டைனை வந்து இருந்திருக்காப்புல. அந்த சீஃப்டைன் என்ன பண்ணுறாருன்னா குறவர்களுடைய காவலையும் மீறி அவர் அந்த இடத்துல இருக்கிற வந்து நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வராப்புல. அப்போ என்ன நடந்திருக்கும்? ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறவர்கள் வந்து கொல்லப்பட்டு தான் வந்து அதை வந்து கைப்பற்றி போயிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த வயவர், இளையர் அப்படின்ற அந்த ட்ரைபலுக்குள்ளே தான் வந்து அவங்களும் போவாங்க. ஸோ இதுதான் குறவரை பற்றின விஷயங்கள். குறவர்கள் வந்து வேட்டையாடுதல், அதே மாதிரி தேனெடுத்தல், அதே போல் வந்து அவங்களுடைய நிலங்களை காவல் காத்தல், அதே மாதிரி திணை, வரகு, நெல் உள்ளிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயிர்களை வந்து விளைவித்து அதை அறுவடை செய்து அதனை வந்து ஒரு தானிய கடன்களை சேமித்து வைத்து ஒரு தன்னிறைவு அடைந்த சமுதாயமாக தான் வந்து குறவர் மக்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. அவங்க காவலுக்கு கூட வந்து வேற யாரையும் கூட்டு வரல. வேற இருக்கிற வந்து ஒரு வலிமையான வந்து ஒரு ட்ரைபலையோ இல்லை வலிமையான வேற யாருக்கு வீரர்களையோ அவங்களுக்கு வந்து தேனையோ இல்லை வந்து விலங்குகளின் இறைச்சியோ கொடுத்து உங்களுக்கு வந்து காவலுக்கு வந்து எங்களுக்கு இருங்கன்னு சொல்லி வந்து அவங்களுக்கு கிடையாது. ஒரு தண்ணீர் அடைஞ்ச சமுதாயம் தங்களுக்கு உண்டான காவலையும் சரி தங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இனத்தின் தலைவர்களாக அவர்கள் சேரர்களையோ சோழர்களையோ
பாண்டியர்களையோ இதர வேற யாரையும் வந்து அவங்க சேர்த்துக்கிட்டது கிடையாது. அவங்களுக்கு நான் சீஃப்டேனா அவங்களே தான் இருந்துக்காங்க. அதில் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட பாறை தான் ஏற்றை. அவரையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஃபைட் பண்ணி யாரை வந்து தோக்கடிக்கிறாங்க நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த மற்ற கங்கன் இவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன சீஃப்டனாக இருந்தவங்க. இந்த சீஃப்டன் எல்லாருமே அந்த டயத்தில் ஒன்று சேர்ந்து சோழனுடைய சிற்றரசராக இருந்த பழையனை வந்து வீழ்த்துறாங்க. அவங்க போரில் வந்து அவரை கொன்றாங்க. கொன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி படையெடுத்து வந்து இவங்க எல்லாத்தையுமே கொன்றாப்புல. அப்போ அந்த இடத்துலயே வந்து ஒரு பேரரசு ஒரு ட்ரைபல் சீஃப்டன் சொல்லி வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சேரர் சோழர் பாண்டியர் இவங்களை பற்றின அந்த ஒரு அவங்கள பற்றின வரலாறு நோக்கி தான் அவங்களுக்கு நம்ம இந்த குடிமக்களுடைய வரலாறு பேசாமல் சேர சோழர் பாண்டியர் இவங்களுடைய புகழை பற்றி பேசுறது, அவங்களுடைய கட்டிடக்கலையை பற்றி பேசுறது மட்டும்தான் எல்லாருமே நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு உற்பத்தியிலும் சரி எல்லாத்திலுமே ஒரு தன்னிறைவு அடைஞ்ச சமுதாயமாக தான் வந்து குறை இருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. இன்னைக்கு அவனோட வாழ்வியல் எப்படி இருக்கு. ரொம்ப 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 ரோட்ல உட்காந்து இந்த மக்கள்கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட் கேட்கறதுல இருந்து எல்லாத்துக்குமே கெஞ்சற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்வியல் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு தங்களோட உரிமைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, தவறான ஒரு கைடன்ஸ்னால வந்து தவறான ஆட்கள் கூட சேர்ந்துலாம் வந்து போராட்டத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எந்த பயனும் அவங்க கிடைக்க போறது கிடையாது. வந்து ஒற்றுமை வேணும். தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும். தயவு செய்து வந்து இந்த ஆபாசம் நடன ஆடுற அந்த பைத்தியக்கார கும்பலை பார்த்துட்டு குறவன் குறத்தி ஆட்டம் நீங்க சொன்னானா உண்மையான தமிழர்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து அந்த இடத்துல வந்து அந்த பேனரை கிழிச்சிருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்டம் வந்து எந்த ஒரு வரலாற்றிலும் கிடையாது. இவனுங்க ஆடுற இந்த ஆபாச ஆட்டம் ஆடுறதுக்கு இந்த பேரை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நில்லுங்க, எல்லா தமிழ் சமூகமும் போய் நில்லுங்க, எல்லா தமிழ் சமுதாய தலைவர்களும் போய் நில்லுங்க, தயவுசெய்து போய் நில்லுங்க. இதுதான் வந்து நம்ம மீட்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. அவங்களோட வாழ்வியலை பார்த்தீங்களா, அவங்களோட பெண்களோட வாழ்வியலை பார்த்தீங்களா, எந்த இடத்துலயாவது இவங்க ஆடுற ஆட்டத்தை ஆடி இருக்காங்களா அவங்க யோசித்து பாருங்க. வேட்டையாடுறதும் தேர்ந்தெடுத்ததும் கிழங்கெடுக்கிறதும் சண்டை போடுறதும் காவல் காக்கிறதும் எல்லாத்துலேயுமே தண்ணீர் அடைந்த சமுதாயமாக தான் வந்து இந்த குறவ சமுதாயம் இருந்திருக்காங்க. சரி, அடுத்த காணொலியில் வந்து நம்ம இந்த காணவர் யாரு, இதே இடத்துல காணவர் இருந்திருக்காங்க, அவங்க யாருன்றத அந்த பாடல் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாடலில் இருந்து ஏதாவது பிழை இருந்தாலோ இல்லை இதில் இந்த வரலாற்றில் எதுவும் பிழை இருந்தாலோ இல்லைங்க அப்படிலாம் குறவர் சீஃப்டன்லாம் இல்லைங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இல்லை நீங்கள் இதை வந்து தவறு விட்டீங்கன்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். 8 வரி இல்லைனா அதிகபட்சம் 10 வரி அதுக்கு மிகாமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு அதை சொல்லிட்டு தான் வந்து அதையும் நம்ம போகணும். கமெண்ட் செக்ஷனை நான் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தான் முடிக்க முடியும். ஏன்னா இந்த ட்ரைபலோட வரலாறு நம்ம போடுறப்ப அதுவே வந்து 25 நிமிஷம் வந்துடும். அதில் நம்ம போய் 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட கமெண்ட் படிக்கிற அளவுக்கு உங்கள் கமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.